ஸ்ரீராம ஜெயம். வணக்கம். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இது ஸ்ரீராமரும் சீதாதேவியும் முதன்முறை ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் நிகழ்வு. ராமாயணம்ல வர ஒரு இன்ட்ரெஸ்டிங் கியூட் லவ் ஸ்டோரி. இது மிதிலை காட்சி படலம்ல வருது. இந்த நோக்கும் நிகழ்வுக்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று அழகு. நம்ம ஐயனும் சரி அம்மனியும் சரி அழகுல கொஞ்சமும் குறைஞ்சவங்க கிடையாது. நம்ம ஸ்ரீராமன் மிதிலை நகரத்துக்குள்ள மாப்பிள்ளை ஊர்வலம் வரும்போது மக்கள் அவரை எப்படி பாக்குறாங்களா, வலிமை மிக்க தோள்களை பார்த்தவங்க தோள்களையே பாக்குறாங்களாம், ஒளிமிக்க கண்களை பார்த்தவங்க கண்களையே பாக்குறாங்களாம். இப்படி வியந்து பார்த்தவங்க முழு ஸ்ரீராமரை யாருமே பார்க்கலையாம். நம்ம சீதாமா மட்டும் என் அழகுல குறைஞ்சவங்களா? கண் இமைக்கிற நொடி கூட அந்த அழகை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இமைகள் மூடப்பெறாத கண்களை பெறவில்லையே என்று ஏக்கப்பட்டனராம் மக்கள். இந்த அழகைக்கான 2 விழிகள் போதாது என்று குறைப்பட்டனராம் தேவர்கள். ஸோ இந்த அழகுல மயங்கி 2 பேரும் பார்த்திருக்காங்க. 2வது ரீசன் என்ன? நம்ம ஸ்ரீராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரம், நம்ம சீதாதேவி மகாலட்சுமியின் அவதாரம். இது பூர்வ ஜென்மத்து பந்தம். பட் இவங்க நடுவில் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அப்போ இவங்களை ஒருத்தர் பார்க்கும்போது இவங்களை ஏற்கனவே நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டாங்களாம். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ, ஆனா இவங்க கண்களாலேயே பேசியிருக்காங்க. 3வது காரணத்தை பின்னாடி சொல்றேன். ஸ்ரீராமர் மிதிலை நகரத்துக்குள்ள போயிட்டு இருக்காரு. சீதாமா கன்னிமாடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இத கம்பர் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாரு. என்னரும் நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வால்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார். ஒருவரின் 2 விழிகளோடு மற்றவரின் 2 விழிகள் கவ்விக்கொண்டதாம். ஒருவரின் இதயத்தில் மற்றவர் மாறி மாறி புகுந்து கொண்டார்களாம். இது எல்லாமே சில நொடிப்பொழுதுகள் தான். ஸ்ரீராமர் டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிட்டாரு. சரி, இவங்க பார்த்துக்கிட்டதுக்கான 3வது காரணம், இந்த நோக்கும் நிகழ்வுக்கான 3வது காரணம் என்ன? சிவதனுசை வளைத்தால்தான் சீதாதேவியை திருமணம் செய்து கொள்ள முடியும்னு ஜனகர் அறிவிச்சிட்டாரு. நம்ம ஸ்ரீராமரும் அதுக்கு தான் போயிட்டு இருக்காரு. இப்போ உன் கடைக்கண் பார்வையை என் மேல் காட்டு, அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும்னு ஸ்ரீராமர் சீதாதேவியை பார்க்கிறாராம். சீதா என்கிற சக்தி தன் பார்வையை ஸ்ரீராமரின் தோளில் செலுத்தி அந்த தோளுக்கு சக்தி கொடுத்ததால் தான் ஸ்ரீராமரால் சிவதனுசை தூக்கி வில்லை வளைக்க முடிஞ்சுதாம், நானேற்றி வில்லை வளைக்க முடிஞ்சுதாம். இந்த அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ங்கிற ஒரு வரிக்குள்ள சில நொடி பொழுதுகளுக்குள்ள எவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு பாருங்களேன். பாரதியார் சொல்வாரு, கண்ணியர் கடைக்கண் பார்வை காட்டுவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் அப்படின்னு. அந்த மாதிரி சீதாதேவி அம்மாவோட பார்வை பட்டதுனால ஸ்ரீராமர் அந்த வில்லையே முறிக்க முடிஞ்சுது. மறுநாள் சுயம்வரத்துல ஜனகர் எழுந்து இந்த வில்லை வளைக்க யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம லக்ஷ்மண் ப்ரோக்கு கோபம் வந்துருச்சு. ரகுகுல வம்சமான எங்க அண்ணன் இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி கேட்கலான்னு ஆவேசப்பட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட குருவை ஆணையிடுங்கள், நாங்க யாரையும் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசப்படுறாரு. நம்ம விஸ்வாமித்திரருக்கு பயம் வந்துருச்சு. எங்க லக்ஷ்மணர் போய் வில்ல உடைச்சிட்டாருன்னா கதை என்ன ஆகுறது? அவரு லக்ஷ்மணரை கூப்பிட்டு, தம்பி உன் உணர்ச்சி வசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, இங்க உட்கார அமைதியான்னு சொல்லி அவர் அமைதியா உட்கார வச்சுட்டு ஸ்ரீராமர் கிட்ட அந்த வில்லு கொஞ்சம் என்னன்னு பாருப்பா அப்படின்னு கண்ணாலேயே சொன்னாராம் விஸ்வாமித்திரர். ஸ்ரீராமர் எழுந்து வந்தாராம். எப்படி எழுந்து வந்தாராம்? ஹோமத்துல நெய் ஊற்றும் போது அக்னி எப்படி பொங்கி வருமோ அந்த அக்னியை போல எழுந்து வந்தாராம் ஸ்ரீராமர். எழுந்து வந்து சீதாதேவிக்கு மாலை போடுற மாதிரி அந்த சிவதனுசை அப்படியே எடுத்தாராம். கையில எடுத்ததை தான் எல்லாரும் பார்த்தாங்களாம். நொடி பொழுதுல வில்லை வளைத்து நானேற்றினார், வில்லை வளைத்தார். அந்த சப்தம் 7 உலகங்களுக்கும் கேட்டுச்சான். ஜனகரும் ஸ்ரீராமருக்குத்தான் சீதாதேவி மனம் முடித்து கொடுக்க போகிறேன்னு அறிவிச்சிட்டாரு. தசரத மன்னர் கிட்ட நடந்தது சொல்லி எல்லாரும் மிதிலை நகருக்குள்ள வந்துட்டாங்க. திருமணம் கோலாகலமா எல்லாரின் ஆசிர்வாதங்களோடும் ரொம்ப மகிழ்ச்சியா நடந்துதான். வனவாசம் சென்றாலும் அரண்மனையில் வாழ்ந்தாலும் ஸ்ரீராமரும் சீதாதேவியும் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த அன்பு குறையாமல் மகிழ்ச்சியா தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்தாங்களாமா. இந்த கதையெல்லாம் எங்களுக்கு படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த ராமங்கிள்க்கும் நம் இனத்தவர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.